ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். உளுந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். மாவு ரெடியாக இருக்குது. மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடு ஆக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். உளுந்து மாவு கூட தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா நல்லா வடை மொறுன்னு இருக்கும். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து வடைக்கு தண்ணி அதிகமாக சேர்க்காம தான் அரைக்கணும். தண்ணி இல்லாமல் அரைக்கணும். மாவு கெட்டியாக இருந்தால் தான் வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும், நல்லா ப்ளஃபியாக வரும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு அதிகமாக சேர்த்து கெட்டியாக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம உளுந்து வடைக்கு தேவையான மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கும். வடைக்கு மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு எடுத்துக்கலாம். அப்போதான் ஒட்டாமல் வரும். ஒரு கையில் மாவு இப்படி எடுத்துட்டு விரலால் இந்த மாதிரி செஞ்சு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கையில் மாவு எடுத்துட்டு லைட்டாக அந்த பெருவிரலில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு உள்ளே போட்டுடலாம். மாவு கெட்டியாக இருந்தால் தான் வடை இந்த மாதிரி சிம்பிளாக வரும். மாவு கெட்டியாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடலாம். நம்ம வடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் உளுந்து தான் எடுத்தோம். எவ்வளோ வடை கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் ஹோட்டலில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டு ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.